கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னா, நினை வாலிபர்கள் என்ன செய்யணும், ஆண்டவரை படைச்ச தேவனை சிருஷ்டிகரை நினைக்கணும். சில டைமு நம்ம தவறு செஞ்சுருப்போம், அது பின்னாடி தான் அது வருந்துவோம். அது வராத முன்னுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம அவரை நினைக்கணும். அவர் நினைக்கும் போதே அவர் சொல்லிக் கொடுப்பாரு கரெக்டாக நடக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம சிம்சோனை பார்க்க போகிறோம். சிம்சோனே ஒரு வாலிபன், அவனும் ஒரு தேவனை அறிஞ்சவன் தான். அவனும் கர்த்தரோட சித்தத்தை செய்கிறது தான். என்ன சித்தம்னா, பெலிஸ்தியனை சாகடிக்கணும். அதுதான் சிம்சனோட ஆண்டவர் கொடுத்த ஒரு இது. இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சித்தம்னா, பாவத்தை ஜெயிக்கணும், பரிசுத்தமாக வாழணும். இதுதான் தேவன் நம்மளுக்கு வச்ச ஒரு அழைப்பு. அப்போ அவனுக்கு கொடுத்த அந்த அழைப்பை என்ன செஞ்சுருக்கான், திருமணத்து வாழ்க்கையில் அவிசுவாசியை தேடுறது. அதான் சொல்கிறேன், கர்த்தரோட பிள்ளைங்க ஆண்டவர் அநேக நேரத்தை இந்த அவிசுவாசியை பண்ணுறதுக்கு போனால் நிறைய தடை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும், அதை கேன்சல் பண்ணிடணும். அப்போ தேவன் வச்சிருக்கிறது ஒன்று இருக்கும். அப்போ அவன் அதுலேருந்து மேற்கொண்டு ஆண்டவர் பெலிஸ்தியனுக்கு சாகடிக்கிறான். அப்போ நம்மளும் ஆண்டவர் செஞ்சதை லிசன் பண்ணிக்கிட்டே வரணும். சில டைம் லிசன் பண்ணனா பின்னாடி வந்துடும். அப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, காசாவுக்கு போய் ஒரு வேசிக்கிட்ட சேர்றான். அப்போ பாருங்கள், வாலிப டைமில் இந்த பாவத்தில் விபச்சாரம் செய்கிறதுல போய் ஹோட்டலுக்கு ஏறுறது இதெல்லாம் செய்யும் போது அது நம்மளுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய தடை. அநேக நேரத்தில் வாலிபர்கள் இதை கொஞ்சம் கவனித்து கொள்ளணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்திரியை தெளிலான்ட்டு அவளுக்கிட்ட போகிறான். அப்போ அங்கே போய் அந்த அந்த தெளிலாளினா எப்படியாவது இவன்ட்டேருந்து அவனோட பலத்தை எங்கேருந்து வருதுன்ட்டு கண்டுபிடிக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பலவீனம், வீக்னஸ் இருக்கும். அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம செஞ்ச பாவத்தை அம்பலப்படுத்துறதுக்கு அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அவன் பின்னாடி கண்ணை பிடுங்கி அவனை வேடிக்கை காட்டுறவனை ஆக்கி அவனை விட்டுட்டாங்க. பின்னாடி அவன் வருந்தி ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இன்னொரு சான்ஸை கொடுங்க. நிச்சயமாக சான்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி என்னத்தை குறித்து பேசுகிறேன்னா, புது வாலிபர்களாக வர்றவங்களுக்கு முன்னுக்கே எச்சரிப்பாக இருங்க. ரெண்டாவது, கடந்து வந்துட்டிங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடணும், ஆண்டவர்கிட்ட தயவு கேட்டு மேற்கொள்ளணும். ஆனால் அந்த திருப்பி வந்தவங்களுக்கு ஒரு வலி இருக்கும். ஏன்னா அவனுக்கு கண்ணையும் பிடுங்கி ஒரு வேதனை. அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஆணை சரி ஒரு பெண்ணை சரி ஏமாற்றிருக்கலாம். அப்போ அந்த விபச்சாரத்திலும் சரி, ஒரு ட்ராக்ஸு, ஐயோ இது நான் எடுக்காமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேனே, ஒரு சிகரெட்டு, ஒரு தண்ணி, இதெல்லாம் என் உடம்பை வீக் ஆக்கிடுச்சு. அப்புறம் ஒரு ஆணுக்கு ஆண் உறவு, பெண்ணுக்கு பெண்ணு உறவு, இதெல்லாம் நம்ம செஞ்சனால பின்னாடி எனக்கு ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வேடிக்கை. பின்னாடி வேடிக்கையாக இருக்கும், கண்ணை பிடுங்குற ஒரு வழியாக இருக்கும். அப்போ கர்த்தர்கிட்ட என்ன செஞ்சிடணும், கேட்கணும், கெஞ்சணும். கடைசியாக ஆண்டவர் மறு கிருபை கொடுப்பாரு. அப்படியே பின்வாங்கி போயிடாதீங்க, கர்த்தர்கிட்ட வந்துடுங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.